ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யாஸ் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கலர் பேப்பர் யூஸ் பண்ணி தான் கிராஃப்ட் பண்ண போகிறோம். ஓகே, அதுக்கு இந்த மாதிரி நான் நிறைய கலர் பேப்பர்ஸ் எடுத்திருக்கேன். கலர் பேப்பர் தான் எடுக்கணும்னு இல்லை, ஒயிட் பேப்பர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். கொஞ்சம் கலர் பேப்பர்ஸ் இருந்தாலே கூட போதும். ஓகே, அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் ப்ளூ கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். அதில் வந்துட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வரைஞ்சி கட் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி நாளாக ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா, பெடல் ஷேப்பில் இந்த மாதிரி சின்னதாக வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும். அதாவது ஒரு பென்சில் சீவனிங்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஷேப்பில் தான் கிடைக்கும். அதை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சைடு வந்துட்டு கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சுருட்டி இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக ஒரு ஃப்ளவர் மாதிரி கிடச்சிக்கும். அதுக்கு சென்டரில் வந்துட்டு நீங்கள் கலர் பண்ணி கூட எடுத்துக்கலாம், அதுவுமே நல்லா தான் இருக்கும். நான் அப்படியே ப்ளெயினாகவே விட்டுட்டேன். ஓகே, இதே மாதிரியே வந்துட்டு நீங்கள் நிறைய ஃப்ளவர் செஞ்சு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு எல்லாத்துக்குமே க்ரீன் கலரில் நம்ம அதுக்கு வந்துட்டு ஸ்டெம் மாதிரி பண்ணணும் எல்லாத்துலேயுமே. அதனால் க்ரீன் கலர் பேப்பரும் கொஞ்சமாக இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாமே வேஸ்ட்டாக கொஞ்சமாக இருந்தால் கூட போதும், இந்த கிராஃப்ட்டுக்கு அதிகமாக தேவைப்படாது. ஓகே, இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு பேப்பர் ஸ்டிக் செய்வோம் இல்லையா, அதே போல் சுருட்டி எடுத்துக்கோங்க. சுற்றினீங்கன்னா உங்களுக்கு அது ஸ்டிக் மாதிரி அழகாக ஒரு ஸ்டெம் மாதிரி கிடச்சிடும். ஓகே, தொடப்பு குச்சி இல்லைனா எது வேணால், ஏதாச்சும் ஒரு ராடு அந்த மாதிரி எது வேணால் யூஸ் பண்ணி நீங்கள் சுற்றிக்கோங்க. இந்த மாதிரி சுற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பேப்பர் ஸ்டிக் மாதிரி கிடைக்கும். அது வந்துட்டு நம்ம ஸ்டெம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு ஒட்டிட்டு நம்ம அந்த ஃப்ளவர்ஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே மேலேருந்து ஒவ்வொன்றா அந்த நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுலேயே அழகாக ஒட்டணும். பாருங்கள் எப்படி ஒட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இதே மாதிரி நீங்கள் க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. நான் ஃபெவிகால் யூஸ் பண்ணி தான் ஒட்டுறேன். உங்கள்கிட்ட க்ளூ கன் இருந்தால் க்ளூ கன் யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க, சீக்கிரமாக ஒட்டிடும். ஓகே, இதே மாதிரியே ஒவ்வொன்றா ஒட்டணும். அதாவது நான் ஒட்டுறது உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். ஒன்று வந்துட்டு ஒரு பக்கமும் இன்னொன்று அதுக்கு ஆப்போசிட் சைட்லேயுமே ஒட்டிட்டு வரணும். அப்போ தான் அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஓகே, நான் வந்துட்டு ஒவ்வொரு டைப்லையுமே ஒவ்வொன்று தான் பண்ணி காமிச்சிருக்கேன். ஆனால் நீங்கள் வந்துட்டு ஒரே டைப்லேயே ஒரு நாலஞ்சு பூங்கொத்து மாதிரி செஞ்சு அழகாக ஒரு ஃப்ளவர் வாஸ் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஐடியாக்காக மட்டும்தான் எல்லாத்துலேயுமே ஒவ்வொன்று மட்டும் பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி கூட பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதில் எந்த மெத்தட் பிடிக்குதோ அந்த மெத்தடில் கூட நீங்கள் நிறைய பண்ணி ஃப்ளவர் வாஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ரோஸ் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். அதில் வந்துட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி பெடல் ஷேப்பில் ட்ரா பண்ணி இந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இந்த மாதிரி அதை சுருட்டி ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடு வந்து ஒட்டுற மாதிரி இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. ஒட்டினீங்கன்னா உங்களுக்கு அழகாக ஒரு பெடல் ஷேப்பில் கிடச்சிடும். இதே மாதிரி எல்லாத்தையுமே அழகாக ஒட்டி எடுத்துக்கோங்க. இதுக்கு ஃபெவிகால் கூட நீங்கள் ஃபெவிகாலே யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஹோம்மேடாக ஏதாச்சும் இன்னும் வச்சுருந்தா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் அதுக்கு சென்டரில் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ஸ்டிக் மாதிரி வச்சு அதை அழகாக ஸ்ட்ரெயிட் ஆக்கி எடுத்துக்கோங்க. அப்போ அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஓகே, இதே போல் நான் எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு அதே மாதிரியே க்ரீன் கலர் ஷீட்டில் இந்த மாதிரி பேப்பர் ஸ்டிக் மாதிரி செஞ்சுட்டு அதுலேயே அதே போலவே இதே மாதிரி ஒட்டி எடுத்துக்கிறேன். அதில் எப்படி ஒட்டினோமோ ஆப்போசிட் சைடில் அதே மாதிரி தான் இதில் ஒட்டியிருக்கேன். அப்போ தான் அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகே, இதே மாதிரி அழகாக ஒட்டி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ அது ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு எல்லோ கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு 2 சென்டிமீட்டருக்கு இந்த மாதிரி நீளமாக ஷீட் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை கட் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு 2 ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அதாவது நம்ம ஒரு பெடல் ஷேப்புக்கு தான் இதையுமே கட் பண்ண போகிறோம், ஆனால் கொஞ்சம் நீளமாக. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன் இந்த மாதிரி கட் பண்ணுறோன்னா, ஒரே டைம் கட்டிங்லேயே நீங்கள் வந்துட்டு நிறைய பெடல்ஸ் வந்துட்டு கட் பண்ணிடலாம். ஸோ அதனால தான். ஓகே, இப்போ வந்துட்டு நான் அழகாக இந்த மாதிரி பெடல் ஷேப்பில் ட்ரா பண்ணிவிட்டு அழகாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அழகாக ஒரு பெடல் ஷேப்பில் கிடைக்கும். ஓகே, இப்போ கட் பண்ணியாச்சு. இதே மாதிரி ஒரு 5-6 கிட்ட கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த லென்த்துக்கு நீங்கள் அந்த பூங்கொத்து பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ எல்லாத்தையும் நான் கட் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு பேப்பர் ஸ்டிக்கும் செஞ்சு எடுத்துட்டேன். அதில் வந்துட்டு இந்த மாதிரி சென்டரில் லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி இதுவுமே ஜிக்ஸாக் மாடலில் தான் நான் ஒட்டிட்டு வரேன். இந்த மாதிரி ஒட்டிகிட்டே வாங்க. ஒட்டிட்டதுக்கப்புறம் இது வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் அது காஞ்சதுக்கப்புறம் அந்த மேலே இருக்கிற அந்த பெடல் ஷேப் இருக்கு இல்லையா, அதை மட்டும் ஏதாச்சும் பென்னு அப்படி இல்லைனா ஏதாச்சும் ஸ்டிக் யூஸ் பண்ணி இந்த மாதிரி அந்த ஃபோல்டிங்கை வந்துட்டு வெளிப்பக்கமாக இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். அது வந்துட்டு வீடியோவில் மிஸ் ஆகிடுச்சு. நான்
அது ஒன்றும் இல்லை, நம்ம நார்மலாக வந்துட்டு ஃப்ளவர் பண்ணால் அதோடைய பெடல்ஸ் எல்லாத்தையுமே ஏதாச்சும் ஒரு டூல் யூஸ் பண்ணி அழகாக விரித்து விடுவோம். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் விரித்து விடணும். அந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் அதை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதாவது ஒரு நெற்கதிர், நம்ம நெல்லுலாம் விளைஞ்சி வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் நிறைய பண்ணி ஃப்ளவர் வாஸில் போட்டு வச்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இன்னொரு மெத்தட் அந்த ரோஸ் கலரில் பண்ணியிருக்கேன், பார்த்துருப்பீங்க. அது வந்துட்டு நம்ம சேனலில் ஏற்கனவே பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னும் அந்த வீடியோவை பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஜஸ்ட் அதில் காமிச்சிருக்கேன். இந்த மாடல்லையும் நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். கீழே வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் அதோடைய லிங்க் கொடுக்குறேன். அதுவுமே நல்லா தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 4 மெத்தடில் உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.